வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்று அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். சென்ற அதிகாரம் தவம். அந்த அதிகாரத்தில் தவத்தினுடைய மாட்சிமையும் அதன் உறுதித்தன்மையும் அதனால் விளையும் நன்மைகளும் நாம் கண்டோம். அதனை அடுத்த அதிகாரம் கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் அப்படின்னா என்ன? தீய ஒழுக்கம், தீய பழக்க வழக்கங்கள். ஒரு மனிதனை அவனது தோற்றத்தை வைத்து மட்டும் நாம் எடை போட்டுவிட முடியாது. அவனுடைய மனதின் அழுக்குகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது முகத்திலேயே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெரும்பாலானவங்க நன்கு அனுபவசாலிகள் ஒரு ஆளை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? எடை போட்டு விடுவார்கள். ஆள் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? எடை போட்டுருவாங்க. இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த வஞ்சனை மனம் இருந்தால் அடித்தது காட்டும் பளிங்கு போல் முகமானது காட்டி கொடுத்து விடும். அதுதான் இங்கே இந்த கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவனது தோற்றம் முக்கியமல்ல, அவனது மனம் சார்ந்த விஷயங்கள், வஞ்சக எண்ணங்கள், அதுதான் அவர் கூடா ஒழுக்கம்னு சொல்கிறார். நேரடியாக நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் மனதில் என்ன இருக்கும்? குற்ற உணர்ச்சி இருக்கும். நம்மை பற்றி தரக்குறைவாகவோ அல்லது வேறு விதமாகவோ அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வஞ்சகர்கள், கயமை எண்ணம் கொண்டவர்கள். அப்படி இருக்கிறவர்களோட நாம் என்ன செய்யக்கூடாது? இணைந்து இருக்கக்கூடாது. இப்போ இந்த கூடா ஒழுக்கத்தின் முதல் குறள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? குறளுக்கு செல்லலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்களைந்தும் அகத்தே நகும். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். பூதங்கள் ஐந்து. என்ன ஐந்து பூதங்கள்? பஞ்சபூதங்கள். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது 5 பூதங்கள். 5 பூதங்களும் நமக்கு உள்ளாரையே இருக்கு. நம்முடைய உடலானது 5 பூதங்களால் ஆனது தான். நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் இருக்கிறது. காற்றை இழுத்து விடுகிறோம். உணவை நாம் உண்டு செரிமானம் செய்கிறோம். தேவையற்றவற்றை நீக்குகிறோம். இப்படி எல்லாமே சேர்ந்தது எதுன்னா, நம் உடலில் பஞ்சபூதங்களும் குடிக்கொண்டிருக்க. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, ரெண்டுமே இருக்கு. நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். ஒருவனை தோற்றத்தில் நாம் எடை போடக்கூடாது. வஞ்சக மனம், தீய மனம், தீய எண்ணங்களை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்? பொய்யான ஒழுக்கத்தை மேற்கொள்ளுவான். வெளியில் பார்க்கும்பொழுது ஐயா அப்பா அவர் எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய்யான ஒழுக்கம். அது மற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ அவனுடைய உருவத்தை கண்டு அவர்கள் மதிப்பை கொடுப்பார்கள். ஆனால் அவனுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்? அவனை பார்த்து சிரிக்கும், நகைக்கும் என்று சொல்லுகிறார். நீ தீயவன் தானேடா, இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற முறையில் உருவத்தை மாற்றி பச்சோந்தி போல வெளித்தோற்றத்தை காட்டி மக்களை ஏமாற்றுகிறாயே என்று அந்த 5 பூதங்களும் தமக்குள்ளேயே சிரித்து கொள்ளுமாம். இப்போ புரியுதா? வஞ்சக எண்ணம் உடைய மனிதர்கள் எவ்வளவு தான் ஒழுக்க சீலர்களாக தம்மை வெளிக்காட்டி கொண்டாலும் அது உண்மையல்ல. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களும் அவனது இந்த ஒழுக்கக்கேடான செயலை கண்டு தமக்குள்ளே சிரித்து கொள்ளும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு உணர்த்துகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.